அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தாண்டன்று நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேங்க. செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கான ஒரு பரிகாரத்தை தான் நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் ஒரே நிமிஷத்தில் செஞ்சிடலாம், சரிங்களா? அதனால் இதுக்கு அதிகமாக டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. டக்குன்னு பண்ணிடலாம். மேலும் புத்தாண்டன்று செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி சில சின்ன சின்ன வீடியோக்கள்லாம் போட்டிருக்கிறேன். இப்போ நான் நம்ம வீட்டிலேருந்து வீடியோ போடலிங்க. அந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சு காட்டுவேன். எல்லாமே கொஞ்சம் தெளிவாக விளக்கம் கொடுப்பேன். இப்போ ஊருக்கு வந்த இடத்துல எனக்கு வீடியோ போடுறதுக்கு கூட ஒரு ப்ரைவசி கிடைக்க மாட்டேங்குது. நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி எங்கேயும் ஒரு அந்த சுதந்திரம்ங்கிறது இருக்காது இல்லையா? இருந்தாலும் உங்களை தொடர்பு கொள்ளாமல் என்னால் இருக்கவும் முடியல. அதனால தான் ஒரு சின்ன சின்ன வீடியோக்களாவது நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். சரி, இப்போ இது என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ புத்தாண்டு நீங்கள் எல்லாருமே மாதம் முதல் தேதினா கண்டிப்பாக கல்லுப்பு வாங்குவீங்க. ஏன்னா இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே போல் இந்த முறையும் நீங்கள் ஜனவரி 1, 2024 திங்கட்கிழமை கல்லுப்பு புதுசாக ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க, சரிங்க? முதல் தேதினா எப்பவுமே சில மங்கள பொருட்களை வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் கடனாக வாங்கக்கூடாது. நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சில முக்கியமான பொருட்களை மட்டும் வாங்குவது நல்லது. அதில் கல்லுப்பு, பச்சரிசி, வெல்லம், மஞ்சள் இதெல்லாம் அடக்கமாக இருக்கணும். சரி, இப்படி கல்லுப்பு நீங்கள் வாங்கிட்டு வந்துடுறீங்க. கல்லுப்பு கட்டாயம் நீங்கள் ஜாடியில் தான் போட்டு வைக்கணும், சரிங்களா? இப்போ ஜாடி இல்லைன்னா மண் குடுவை, மண்பானை அது மாதிரி போட்டு வைங்க. தயவு செஞ்சு எக்காரணத்துக்காகவும் பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் பிளாஸ்டிக்கில் தான் கல்லுப்பு கொட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் கூட இந்த புத்தாண்டு பிறக்குது இல்லையா, இந்த சமயத்துல இருந்தாவது நீங்கள் பீங்கான் ஜாடி வாங்கி வச்சு அதில் கல்லுப்பை கொட்டி வைங்க. ஏன்னா மகாலட்சுமி தாயாராக தான் நம்ம கல்லுப்பை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அதை பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுங்கிறது அவ்வளோக்கா நல்லது கிடையாது. அதுக்காக தான் சொன்னேன். அதனால் நீங்கள் இந்த வருடமாவது உங்களுடைய வீட்டில் அந்த மாதிரி பிளாஸ்டிக் பயன்படுத்துறீங்கன்னா அதை மாற்றிட்டு உப்புக்கு மட்டும் இந்த பீங்கான் ஜாடியை பயன்படுத்துங்க. இப்போ ஏற்கனவே உங்கள் வீட்டில் நிரம்ப கல்லுப்பு அதில் கொட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வச்சே நம்ம இந்த பரிகாரத்தை பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது இப்போ நீங்கள் கல்லுப்பு வாங்கிட்டு வந்தீங்க இல்லையா, அதை நீங்கள் நேராக எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் வச்சு முடிஞ்ச ஒரு தீபமும் ஏற்றி வச்சு மகாலட்சுமி தாயாரை ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க. எங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கணும். மேலும் போன வருடம் உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருந்ததோ அதெல்லாம் இனிமேல் எங்களுக்கு வரவே கூடாது. எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. குறிப்பாக பணப்பிரச்சனை எதுவுமே வரக்கூடாதுன்னு மனமாற பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கல்லுப்பை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய கிச்சனில் வச்சுருங்க. அதாவது அந்த ஜாடியில் குறைவாக கொட்டி வச்சுருந்தீங்கன்னா இந்த கல்லுப்பையும் கட் பண்ணி அது நிரம்ப கொட்டி வைங்க. ஆல்ரெடி நிரம்ப இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கல்லுப்பை பூஜை அறையிலே வச்சுக்கோங்க. ஒன்றுமே தவறு கிடையாது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கொட்டி வச்ச அந்த கல்லுப்பின் மேலே உங்களுடைய வலது உள்ளங்கையை வைக்கிறீங்க. வெறுமனே வைக்காமல் ₹1 நாணயம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போய் அந்த கல்லுப்பின் மீது வச்சு அது மேலே உங்களுடைய வலது உள்ளங்கையை வச்சு மகாலட்சுமி தாயாரை நான் வணங்குறேன். எனக்கு பணவரவு அதிகரிக்கணும். பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் இனி இருக்கவே கூடாது. கையில் எப்போதுமே பணம் தங்கணும். பணம் இல்லைங்கிற சூழ்நிலை எப்பவுமே எனக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வரவே கூடாது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகணும். நிறைய பணம் சேரணும் அப்படின்னு சொல்லி உங்கள் பணம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான வேண்டுதலையும் நீங்கள் இந்த ₹1 கையில் வச்சுக்கிட்டு கல்லுப்பின் மீது நீங்கள் கை வச்சுட்டு இதே போல் வேண்டிக்கணும். நல்ல அமைதியாக பண்ணுங்க. என்னென்ன உங்களுக்கு மனதுக்குள்ளே தோணுதோ அதெல்லாம் நீங்கள் சொல்லி வேண்டிக்குவாங்க. வேண்டின கையோடு அப்படியே அந்த கல்லுப்பை ஜாடியில் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு அந்த ₹1 நாணயம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு உங்கள் கண்ணில் ஒத்திக்கிட்டு உங்களுடைய பணம் வச்சிருக்கக்கூடிய பெட்டிலேயோ பர்ஸ்லேயோ பீரோலையோ வச்சிருங்க. இப்படி செய்வதன் மூலமாக நமக்கு நல்ல ஒரு பணவரவு உண்டாகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் தான் கல்லுப்பு. இந்த கல்லுப்பு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே கிரகிச்சு வச்சுக்கும். நீங்கள் நல்ல விஷயங்கள் சொன்னீங்கன்னா நல்ல விஷயத்தை கிரகிச்சுக்கும். கெட்ட விஷயங்கள் சொன்னீங்கன்னா கெட்ட விஷயங்களை கிரகிச்சுக்கும். இதுபோல் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே அது உள்வாங்கிக்கும். இப்போ நம்ம முதல் தேதியும் அதுவுமா புதுசாக கல்லுப்பு வாங்கிட்டு இப்படி நிரம்ப கொட்டி வச்சு அது மேலே மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த
அந்த ₹1 நாணயத்தையும் வச்சு இது போல் நம்ம மகாலட்சுமி தாயாரை வணங்கியிருக்கோம். பணப்பற்றாக்குறை வரக்கூடாதுன்னு ஆத்மார்த்தமாக சுத்தமான மனதோடு நம்ம வேண்டியிருக்கோம். இது எல்லாமே வந்து அந்த கல்லுப்பு ஈர்த்து வச்சுருக்கோம். இப்போ மேலும் நம்ம கிச்சனில் என்ன பண்ணுவோம், கல்லுப்புங்கிறது குறைய குறைய நிறச்சி வைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன்னு இல்லையா? ஏன்னா கல்லுப்பு வந்து தீந்ததுக்கப்புறம் போய் வாங்குறதோ இல்லை கால்வாசி இருக்கும்போது வாங்குறதோ அந்த பழக்கத்தை வந்து நீங்கள் வச்சுக்காதீங்க. ஒரு பாதி அளவுக்கு இருக்கும்போதே திரும்பவும் வாங்கிட்டு வந்து கொட்டிடுங்க. அப்படி நீங்கள் வாங்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் நீங்கள் வாங்கிட்டு வந்து போல் நிரம்ப கொட்டி வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கல்லுப்புங்கிறது நம்ம வீட்டில் ஒரு குறையாத பொருளாக இருக்கும். இப்போ இந்த கல்லுப்பின் மீது நம்ம கை வச்சு இது போல் சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும்போது பணவரவும் நமக்கு வந்து குறையாது. நம்ம சொன்னதெல்லாம் உள்வாங்கிட்டு இருக்கு இல்லையா? அதனால் பணவரவும் வந்து குறையாது. நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி செய்யலைன்னா கூட இந்த வருடத்தின் முதல் நாள்லேருந்து நீங்கள் இது போல் வந்து செய்யுங்க. அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். நிறைய பேர் இது போல் செஞ்சு பலனடைஞ்சிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரே 1 நிமிடம் செலவு பண்ணி இது போல் கல்லுப்பின் மீது கை வைத்து கேளுங்க. நிச்சயமாக உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி இந்த புத்தாண்டானது இனிமையான வருடமாக உங்களுக்கு அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.